தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு நான் நடத்தி அதிமுகவை மீட்டெடுத்து அந்த தொண்டர்களிடம் நான் கையளிப்பேன் அப்படிங்கிற உறுதியோட தான் பயணித்தார் ஓபிஎஸ் அவர்கள். நீங்களும் அதோட சேர்ந்து தான் பயணிச்சிங்க. இன்னைக்கு நீங்க ஓபிஎஸ் அவர்கள்லாம் போய் திமுகவில் இணைஞ்சிடுறது அப்படிங்கிறது அது சுயநலமா? அப்ப அந்த தொண்டர்களோட நிலைமை, நீங்க அந்த கட்சியை மீட்டெடுத்து கொடுப்பேன்னு உறுதியோட இருந்தீங்கல்ல, அப்ப அந்த தொண்டர்களை விட்டுட்டு நான் என் வழி ஏன் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போறது அதெல்லாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் உள்ள உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் எல்லோரிடமும் கலந்து பேசி தான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று தங்களை இணைத்து கொண்டார். அதனால் அந்த தொண்டர்களாம் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிற டெண்டர்கள் பார்ட்டி தான் அங்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்மக்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாவுக்கு ரெடியாக இருக்காங்க. எவ்வளவு தொண்டர்கள் இருப்பாங்க சார் உங்கள் பின்னாடி? அண்ணன் ஓபிஎஸ்க்கு முன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் தொண்டர்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த 50 லட்சம் பேரும் திமுகவில் இணைஞ்சிருவாங்க, ரெடியாக இருக்காங்க இணையறதுக்கு. அண்ணன் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி அதன் மூலம் இருக்கிற தொண்டர்கள் அனைவரையும், ஈவன் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஏறக்குறைய அந்த 1 கோடி பேரையும் உள்ளே இழுக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு அண்ணன் ஓபிஎஸ்க்கு தகுதி இருக்கிறது. இப்போ இந்த 1 கோடி பேரை நீங்கள் அரவணைச்சு திமுகவில் சேர்க்கறதுக்கு, இந்த 1 கோடி பேரையும் நீங்கள் அரவணைச்சு ஒரு மாநாடு நடத்தி அதிமுகவையே மீட்டெடுத்திருக்கலாமே. அது அந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் கேஸு நிலுவையில் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும், நம்ம கேஸை பார்த்துக்கலாம், அது கேஸ் முடியவும் அந்த நடவடிக்கையில் இறங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாத்தையும் இணைச்சி உள்ளே போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிருக்கார்.